ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணமா கூடியிருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கம். நம்ம இன்னைக்கு 12வது அத்தியாயம் 17ல இருந்து 20 வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது 13வது அத்தியாயம். சோ ஆக மொத்தம் ஒரு 7-8 ஸ்லோகங்கள் இன்னைக்கு முடிஞ்ச அளவு பார்க்கலாம். 17வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் 12வது அத்தியாயத்துல 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல என்ன, யோன ஹிருஷ்யதின துவேஷ்டின சோச்சதின காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்தி மான்ய சமே பிரியஹ. இதுல என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, எது உத்தமமானது அப்படின்னு முதல்ல சொன்னார், எப்படி இருக்கலாம் அப்படின்னு. அது முடியலன்னா நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுவும் முடியலன்னா என்ன பண்ணலாம், அதுவும் முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வரிசையா எது சிறந்தது எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுக்குறார். நீ ஒரு படிக்கட்டு மாதிரி, இது பண்ண முடியாட்டி இப்படியாவது பண்ணு இப்படியாவது பண்ணுன்னு கீழே வரையும் வந்திருக்கார். என்ன சொல்றார், பக்தி யுகத்துக்கான ஒரு படிக்கட்டு இது. இங்க நீ முடியலையா, அடுத்ததுக்கு போ அடுத்ததுக்கு போன்னு அப்படி சொல்றார். என்னது அது, உன் மனதை என்மேல் நிறுத்து அப்படின்றார் முதல்ல. உன் முழு அறிவையும் மனதையும் அறிவையும் அப்படின்னு ஒரு ஃபிகரேட்டிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதையும் என்மேல் நிறுத்து, அறிவையும் என்மேல் நிறுத்து. அது பண்றது பெஸ்ட், அப்படி நடந்துக்கோ. அது முடியலையா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன் மனதை என் மீது பிறழாது நிறுத்த முடியாவிடல். அப்படி உனக்கு முடிக்க வைக்க முடியல அப்படின்னா ஒழுக்க நெறிகளையாவது பின்பற்று. அப்போ எது கூடும் எது கூடாது அப்படின்லாம் ஒரு பட்டியல் சொன்னார். அப்புறம் இந்த விதிமுறைகளை உன்னால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா உன்னுடைய செயல்கள் அதையாவது எனக்காக செய் அப்படின்னு சொன்னார். அதாவது சேவையில ஈடுபடு. உன்னுடைய செயல்கள்னா என்ன, சேவை காரியம். அதாவது ஒரு வேலை அப்படின்னாலே பல பெயர்கள், சேவைன்னு சொல்லலாம், வேலைன்னு சொல்லலாம், கடமைன்னு சொல்லலாம், வேலை. சோ அந்த மாதிரி வேலை, ஏதோ நீ செய்கிற வேலை எனக்காக செய் அப்படின்னு சொன்னார். அப்படி பகவானுக்காக செய்யப்படுகிற வேலையை நம்ம என்ன சொல்லுவோம், சேவை. சோ அப்படி சேவையில ஈடுபடு. உன்னால முழுமையாக எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீ என்னுடைய சேவையிலாவது ஈடுபடு அப்படின்னு சொல்ற. விதிமுறைகளையும் கடைபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்காக நான் இப்படி பண்ணாதான் சேவை செய்ய முடியும், அப்படி பண்ணாதான் சேவை செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் இல்ல. நீ எப்படியும் என்னுடைய சேவையிலையாவது ஈடுபடு அப்படின்னா அது என்னுடைய அருகாமை உனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது சேவை செய்தால் எப்போதுமே ஒரு வேலை செஞ்சா சம்பளம் இருக்குங்கிற மாதிரி பகவானுக்கு சேவை செய்தா சம்பளம் இல்ல, அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட் அவசியம் இருக்கும். அந்த பெனிஃபிட் என்னது அப்படின்னா பகவானுடைய அன்பு. அந்த அன்பு நம்மளை இழுத்துக்கும், அவர்கிட்ட வச்சுக்கும். அதான் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அவரோட சேவையில. சோ அப்புறம் இன்னொன்னு என்ன, இது கண்ணுக்கு தெரியாத பெனிஃபிட். இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் அருகாமை நம்மளுக்கு கிட்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய அருகாமை நம்மளுக்கு கிட்டும்.
சோ அந்த அருகாமையில என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு நெருப்புக்கு அருகாமையில் நாம் இருந்தோம், அந்த சூடு நம்மளுக்கு வரும் இல்லையா? ஒரு ஒரு நல்ல நாடகமோ அல்லது ஒரு பாட்டு கச்சேரியோ நடந்து கொண்டு இருக்கிற இடத்தின் அருகாமையில் நாம் நின்னால் என்ன படும்? அந்த ஒலியும் அந்த அதிர்வுகளும் நமக்கு வரும். அது போல ஒரு யாக சாலையில இருந்தோம் அப்படின்னா அந்த யாகத்தில் நடக்கக்கூடிய புகை நம்ம மேல வரும். அது போல பகவான அருகாமை, அப்ப அந்த தெய்வீக தன்மை நம்ம ஒட்டிக்கும். அந்த அதாவது நம்ம மேக்னெட் மாதிரி நம்ம தெய்வீகம் ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. அவருடைய அருள் நம்ம மேல படும். சோ இந்த அருகாமை அப்ப சேவையாவது செய்ய அப்படின்னு சொல்ற. அது இதுதான் இப்படியாக நீ சேவை செய்யவாது, அதுவும் சாத்தியம் இல்லையா? செயல்களின் பலன்கள் நீ எங்கேயோ இருக்க, அங்க சேவை செய்யற, அங்க உனக்கு பணம் கிடைக்கிறது. சோ அந்த பணத்தையாவது எனக்கு கொடு அப்படின்னு சொல்ற. அந்த பணமோ அந்த அந்த பலன்கள் உனக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு இடத்துல நீ செய்கிற சேவைக்கு, அதை எனக்கு கொடு அப்படின்னு. சரி, இப்படியாக தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள சொல்கிற. நீ எனக்கு கொடுக்காட்டியும் மற்றவர்களுக்காகவாவது கொடு. தேசத்துக்காக, நாட்டுக்காக, சமூகத்துக்காக, உன்னுடைய குலத்துக்காகவாவது கொடு. ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னா கொடுக்கிற பழக்கம் வரட்டும்ங்கிறதுக்காக கொடுக்க சொல்றார். தியாகம் செய்து பழக வேண்டும். சோ அப்ப இந்த தியாகம் செய்து பழகும் போது பகவானுக்காக, இப்ப ஒரு காரணத்துக்காக நாம் தியாகம் செய்கிறோம், அதே ஒரு உயர்ந்த காரணம் கிடைத்து விட்டால் ரொம்ப தாராளமா செஞ்சுடுவோம் இல்லையா? சோ அது போல நீ தியாகம் செய்து பழகு. உன்னால சேவை செய்ய முடியல உன்னுடைய அப்படின்னா நீ வேற இடத்துலதான் செய்ய வேண்டியிருக்கு சேவை, பகவானுக்கு சேவை செய்ய முடியல அப்படின்னா அங்க சேவை செய்து உனக்கு கிடைக்கிற பலன், நீ வேலை செய்து உனக்கு கிடைக்கிற பலன், அதை தியாகம் செய் எனக்காக. ஏதோ ஒரு இடத்துல என்னை நீ வை அப்படின்னு சொல்ற. உன்னுடைய பலன்களை துறக்க முயற்சி செய், தியாகம் செய்ய முயற்சி செய். அப்ப எனக்கு தான் கொடுக்கலனாலும் மத்தவங்களுக்காகவாது கொடு. சோ கொடுக்கிற பழக்கம் உனக்கு வரும், தியாகம் செய்கிற பழக்கம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றார். இப்படியாக நீ வருவது கூட இறுதியில் என்னிடமே உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். நீ தியாகத்தை பழகுவ, அப்படி தியாகம் பழகுனா எனக்காக தியாகம் பண்ண பழகுவ. சோ இது கொஞ்சம் சுற்றான வழிமுறை, நேரடி வழி அல்ல. ஆனாலும் நீ அதை செய்தால் தவறல்ல, செய்யுங்கிற. ஆனால் நேரடியான வழிமுறை என்னன்னு அர்ஜுனனுக்கு எதை சொல்றார்? நீ பக்தி தொண்டு செய்து நீ காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் மனதில் என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நேரடி வழி அப்படின்னு சொல்றார். சரி, இப்படியாக நம்ம அதெல்லாம் பார்த்தோம். எதெல்லாம் தமக்கு பிரியமானது அப்படின்றது அடுத்தது பார்த்தோம். எப்படி சொல்வார் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அது பக்தர்களுடைய குணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பக்தர்கள் குணம் என்னன்னா நிறைய பார்த்தோம். பொறாமை கொள்ளாதவன், எல்லா உயிர்களிலும் அன்பு கொண்டு இருப்பவன், யாரையும் வெறுக்க மாட்டான், என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி தன்னை உரிமையாளனாக கருதாதவன், என்னுடையது அப்படின்ற உரிமை உணர்வு. அப்புறம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவன், எனக்கு தான் தெரியும் நீங்க என்ன சொல்றது அப்படின்றது அது இல்லாம. அப்புறம் இன்ப துன்பங்களில் சமநிலை, இன்பம் வந்தால் குதிப்பது, துன்பம் வந்தால் சோர்ந்து போவது, இரண்டும் இல்லாத நிலை. அப்புறம் சகிப்பு தன்மை, அது நம்ம பார்த்தோம். மன்னிக்கும் தன்மை, அதாவது சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் ஒண்ணு கிடையாது. மன்னிக்கும் தன்மை என்ன அப்படின்னா நம்ம குற்றமாக உணர்ந்து விடுறது, குத்தமா எடுத்துட்டோம், அவங்க நம்மள சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னு தப்பாயிருச்சு, ஆனா நம்ம அவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்றது நம்ம ஒரு உயர்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அங்க இருந்து நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம். ஆனா சகிப்பு தன்மைங்கிறது என்னன்னா உயர்வு தாழ்வுன்னு தான் இல்ல, எந்த காம்ப்ளெக்ஸும் இல்ல, சமநிலையா இருக்கும். நம்ம அஃபெண்டே ஆகல, நம்ம குற்றமாகவே அதை எடுத்துக்கல, சகிச்சுட்டு போயிட்டோம், அவங்க போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம், சகித்துக் கொள்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான். டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம முற்றும் துறந்து விடவில்லை, முனிவர்கள் இல்லை. ஆனா நம்ம முனிவர்கள் கதையில பாக்குறோம் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நாம அப்படி ஒரு பக்குவ நிலைக்கு வரல. கொஞ்சம் நம்மளுக்கு அது சங்கடமாக இருக்கிறது, படுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இதனால என்ன அப்படின்னு அதை சகித்து கொண்டு போகிறோம். அதாவது நம்ம சகித்து கொள்வது அப்படிங்கறதுல எப்பவும் சில பேர் என்ன நம்ம குழப்பிக்க கூடாது, நம்மளுக்கு குற்றமாகவே தோணாதது அப்படின்னு இல்ல. குற்றமாக தோன்றினாலே நாம் நம்மை குற்றமாக பார்க்க வேண்டாம்.
ஐயோ நான் எனக்கு குத்தமா தோணிருச்சு, அவங்க அப்படி பண்ணாங்க, அதுக்கு நான் வந்து தப்பா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்மளையே நம்ம குற்றம் சாட்டிக்க வேண்டாம். ஏன்னா தப்பா நினைக்கிறது அப்படிங்கிறது வரதான் செய்யும். என்னது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனா மறு நிமிடம் அந்த எண்ணம் எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம். ரொம்ப நேரம் வந்து ஆமா அவங்கதான் இப்படி பண்ணிட்டாங்க 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 நாள் கணக்கா, மாதக்கணக்கா, வருடக்கணக்கா அதையே திங்க் பண்ணி அவங்கள பிடிக்கவே இல்லாம அவங்கள வெறுத்து ஒதுக்கி வஞ்சகமா அவங்கள வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் தப்பு. கொஞ்சம் தோணதான் செய்யும். கொஞ்சம் என்னது இப்படி நடந்துக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு அடுத்த நிமிடம் மனம் மாறுகிறது பாத்தீங்களா? அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம் பாத்தீங்களா? அது போனா போகுது அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த எண்ணம் இருந்தாலே போதும். அதான் சொல்லுவாங்க, கோபம் வருவது இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றது கூட நம்மளோட எய்ம் இல்ல. வேண்டாம். அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பக்குவமானவர்களுக்கு தான் வரும். நம்ம பயிற்சி எப்படி இருக்கலாம்? நம்ம என்ன பெட்டர் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, கோபம் வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம பழைய நிலைக்கு வர்றோம் அப்படின்றது. கோபம் எவ்வளவு நேரம் நம்மிடம் தங்குகிறது, எப்ப போயிருது. எவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு போகிறதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பக்குவம் அடைந்திருக்கிறோம். அதே போலதான் இந்த குற்றமாக ஒருவரை எடுத்துக்கொண்டு சகிக்க முடியாமல் இருக்கிறோம் இல்லையா? அது அது ஒரு மனம் சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அதை சகித்து கொண்டு உடனே மனம் மாறி விடுகிறோம் இல்லையா? அப்படி இருந்தாலே போதுமானது. அதுதான் நீங்க சொல்ற சகிப்புத்தன்மை. அதுதான் தன்னில் திருப்தியுற்றவன். உடனே வந்து சேச்சே அது பரவாயில்ல. நானே எனக்குள் நான் திருப்தி அடைகிறேன். அவர்கள் வந்து என்னை என்ன நிரப்பப் போகிறார்கள். நான் நிறைகுடமாக இருந்து விட்டால் என்னை மற்றவர்கள் ஏதாவது போட்டு நிரப்பணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறது. அப்புறம் சுய கட்டுப்பாடு உடையவன். தனக்கே கட்டுப்பாடு வேண்டுங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மை நாமே மதிக்க மாட்டோம். சே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டீம்னா என்ன? மரியாதை. நம்ம சுய மரியாதை நாம் இழப்போம், சுய கட்டுப்பாடு இல்லை என்றால். சோ அந்த சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உம் அத சொல்றார், மனம் புத்தி இரண்டையும் எண்ணில் நிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இன்னொரு விதத்துல இன்னும் இப்ப எல்லாமே சாமை பிரியக சாமை பிரியக எனக்கு யாரு பிரியமானவன் அப்படிதான் சொல்றார். அடுத்ததுல என்ன சொல்றார்? 15வது ஸ்லோகத்துல யாருக்கும் தொல்லை கொடுக்காமலும் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும், இதை நான் சொன்னேன். அதாவது போன தடவையா நம்ம பார்த்தோம் இதை. உங்களுக்கு இதை நான் சுருக்கமா சொல்லிட்டு மற்றதுக்கு போகலாங்கிறதுக்காக தான் திரும்ப சொல்றேன். இது மனதுல நல்லா பதியட்டும். நமக்கு நாமே பலமுறை சொல்லிக் கொள்வது நல்லதுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அப்புறம் அதுவும் வந்து அப்படியே அப்ரப்டா தொடங்கின மாதிரி இருக்க வேண்டாங்கிறதுக்காக முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல இருந்து வரேன். அதாவது யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும் அப்படின்னா, யாரு என்ன நம்மளை அஜிடேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதனால தொந்தரவு அடையாமல் இருப்பது. இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. யார் எதை சொன்னாலும் நம்ம வந்து தொந்தரவு பட்டுடுறோம். அதாவது எதனால இந்த தொந்தரவு வருது நம்மளுக்கு? நம்ம ஏன் மனம் கோணி விடுகிறோம், கோபம் வந்து விடுகிறது, சே என்னது அப்படின்னு ஒரு அப்செட் ஆகும். ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது, என்னது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒருவரிடம் நாம் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க இல்ல அப்படின்னா அப்படி தோணிருது நம்மளுக்கு. ஒரு ஒரு வருத்தம் வந்துருது. இப்பவே குழந்தை வந்து அம்மா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அப்பா வெளியில இருந்து வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்குது. அப்பா வாங்கிட்டு வரல, கை வீசிட்டு வந்துட்டாரு அப்படின்னா சோர்ந்து போயிடும்ல, ஏமாற்றம் அடைஞ்சிரும் குழந்தை. அதே போல அப்பா உள்ள வரும்போதே வாடா கண்ணா அப்படின்னு சொன்னாருன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளவோ குஷியா இருக்கும், போய் கட்டிக்கும் எல்லாம் பண்ணும். இது உண்டு எப்பவுமே. குழந்தை வீட்டுல இருந்து வந்த ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட, நீங்க குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்காது, 6 மாசம் 7 மாச குழந்தை இப்பதான் எல்லாரையும் முகம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, மாமா மாமின்னு எல்லாரையும் தெரிஞ்சுக்க யாரு தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அந்த உறவுகளை வந்து அது புரிஞ்சுக்கும். அப்ப அவங்க அப்படி போனாங்கனாலே அவங்க தூக்கணும். அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும். பார்க்கலைன்னா அது அழும், குடுத்து ஆடும், என்ன தூக்கு தூக்குன்னு சொல்லும் இல்லையா? சோ இத வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்ம அதை காட்டி விடுகிறோம். அப்புறம் நமக்குன்னு ஒரு ஒரு அகங்காரம் வருவதற்கு முன் அவர்கள் காலை சென்று கூட கட்டிக்கொள்கிறோம். மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நடந்தோம்னா சரி, அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு வெகுளித்தனம் நமக்குள்ள இருக்கும் வரை அதெல்லாம் செய்கிறோம். ஆனா நமக்குன்னு பெரியவர்கள் ஆனோன்னு என்ன பண்ணிடுறோம்? இந்த இன்னசென்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போய் நம்ம என்ன யோசிச்சிடுறோம்?
நம்ம என்ன போய் உங்களை கேட்கறது அப்படின்னு. அவங்க உள்ள வரும்போதே பெரியவங்களா இருந்தா கூட, ஒரு கணவன் வருகிறான்னா மனைவிக்கு வந்து வந்து பேசணும், நம்மள வந்து என்னம்மா எப்படி இருந்தது இன்னைக்கு நாள் அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவரு நாம அதை கேட்கறதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. நாமளே போய் என்ன அப்படின்னு நம்மளும் பேசலாம். அதையும் நாம ஒரு ஈகோ, ஒரு அகங்காரம், நம்மளுக்கு நம்ம என்ன போய் பேசுறது அப்படின்னு, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு இருந்த இன்னசென்ஸ் நம்மள வந்து அந்த எதிர்பார்ப்பை வெளிக்காட்டியது. இப்போ அந்த எதிர்பார்ப்பு உள்ளேயே இருந்து ஏமாற்றமாக அவர்கள் செய்கிறார்கள், செய்யாமல் அவங்களுக்கு பல எண்ணம், பல யோசனையில வராங்க, அவங்களுக்கு தெரியல. நம்முடைய எதிர்பார்ப்பை வந்து வெளிப்படுத்தி விட்டால் அதை நிறைவேற்றியாவது போய்விடும். அதவும் பண்றது இல்ல, சொல்றதும் இல்ல எதிர்பார்ப்ப. அப்படின்னா மரியாதை எதிர்பார்த்து கொண்டே மட்டும் இருக்கிறோம். அதாவது அட்லீஸ்ட் சொன்னாலாவது தேவலன்னு சொல்றேன். எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வதே தவறு. ஆனால் எதிர்பார்த்தால் அட்லீஸ்ட் சொல்லவாவது செய்யணும். அதையும் சொல்லல அப்படின்னா அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அப்ப நாம வந்து இதான் மன அனுமானம். அனுமானத்திலேயே அவங்கள வந்து தவறாக நினைத்துக் கொள்வது. இதுதான் நான் பிரபுபாதர் நிறைய இடத்துல மன அனுமானம்னு சொல்லுவார். பகவானை மன அனுமானம் செய்வது மிக தவறுன்னு சொல்லுவார். அதுக்குதான் நான் எப்படி யோசிப்பேன்னா, அது பகவத் விஷயத்துல மட்டும் இல்ல மன அனுமானம், இந்த லௌகீக விஷயங்கள்ல கூட மன அனுமானம் மிகவும் அபாயகரமானது உறவுகள்ல. அதுபோல யார் எப்படி இருந்தாலும் நம்மை வந்து அவர்கள் கூப்பிட்டு பேசுகிறார்கள், பேசவில்லை, அவர்களுடைய எண்ணத்திலேயே போயிட்டாங்க. அவங்க போனை வச்சுட்டே இருந்துட்டாங்க, போன் பேசிட்டே போயிட்டாங்க, நம்மள பார்க்கவே இல்லை, நம்மள ஒண்ணுமே கேட்கல அப்படின்னா, அவங்க சும்மா இருந்தது அவர்களுடைய அகர்மா அப்படின்னு வச்சுக்கலாம். காரியம் செய்யாமல் இருந்தாங்கல்ல, அது நம்மை ஆட்டவிக்கும். மனதை என்னது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படியே குமிறி எழும் மனது, கோபம் வரும், அழுகை வரும், எதிர்பார்ப்பு அங்கு அமுக்கப்படுகிறது அப்படின்றதுனால வருது. இதான் வந்து யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும்ங்கிறது. இதுதான். யார் எப்படி இருந்தாலும் நாம இங்கு கொதிக்காமல் இருந்தால் சரி. சரிங்களா? அவர்கள் ஒண்ணும் நமக்கு அடுப்புக்கு போடுற நெருப்பு கிடையாது. அதனால நம்ம கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு நமக்குள்ளே இருக்கிற நெருப்பு தான் நம்மை கொதிக்க வைக்குமே தவிர, வேறு ஒருவர் வந்து எங்கேயோ தூரத்துல இருக்க நெருப்பு நம்மள வந்து தாக்கலாமா சொல்லுங்க? தாக்குமா? தாக்க கூடாது இல்லையா? நம்ம ஆனா என்ன பண்றோம்? எல்லா குப்பைகளையும் வாங்கி நம்ம மனதுக்குள்ள போட்டுக்கொண்டு எல்லாருடைய என்ன சொல்றது, எண்ணங்களையும் ஒரு செயல்களையும் நமக்காகவே அது செய்யப்பட்டதாக எண்ணி வருத்தம் கொள்கிறோம். நம்மளை யோசிச்சுதான் பண்ணாங்க, நம்மள பேசக்கூடாதுன்னு இப்படி இருக்காங்க, என்னென்னமோ அனுமானம் பண்ணிக்கொண்டு நம்ம பண்றோம். இதுதான் வந்து யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும் இருக்கிறான். அவங்கள அனாவசியமா அதனால குத்தம் இதனால குத்தம்னு பார்க்காம இருக்கான். இப்ப இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? பகவான் மேல நம்ம சிந்தனை இருந்தால் அவாய்ட் பண்ணலாம். அதாவது இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணா ரொம்ப சண்டை வரக்கூடாது அப்படிங்கறதுனால 2 பேரும் வேலைக்கு போற பொண்ணா இருக்கட்டும், பையன் எப்படியும் வேலைக்கு போவான், பொண்ணுக்குதான் சாய்ஸ் இருக்கு, வேலைக்கு போலாமா வேண்டாமான்னு. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க அந்த சாய்ஸே இல்ல, நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். அதனால வேண்டவே வேண்டாம், நீ கட்டுப்பட்டியா வீட்டுல இருன்னு நான் சொல்லல. ஏன்னா ஆன்மீகம் விஷயங்கள், பகவத் விஷயங்களை போட்டு நம்ம மனதுல நிறைக்கணும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த எண்ணம் வரும் வரை நம்ம மனதை செலுத்துவதற்கு ஒரு விஷயம் வேண்டும். அதற்குதான் இந்த லௌகிக்க வேலையில் ஈடுபட்டு விட வேண்டும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்க காரியம் பண்ணாம இருந்தீங்கன்னா பேய் பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துக்கும் மனசுக்குள்ள. அப்புறம் என்ன வேணாலும் சிந்திக்க தோணும், தேவையில்லாத எண்ணங்கள். நானே இருக்கேன், நானே பண்றேன், எதுவோ சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அதுக்காக வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவும் போக நேரம் இருக்கு எல்லாருக்கும். வேலைக்கும் போயிட்டு வந்து அப்புறமும் சண்டை சச்சரவுகள் இருக்கே, அதனால வேலைக்கு போறதுனால சண்டை சச்சரவு இல்லாம போயிருதா? இருக்கு. அதையும் அந்த நேரத்திலையும் எதை போட்டு நம்ம ஃபில் பண்ணணும்? இந்த பகவத் விஷயங்களை போட்டு ஃபில் பண்ணிடணும். இல்லைன்னா அனாவசியமான எண்ணங்கள்ல நம்ம மனது போயிடும். இப்படியாக சமநிலையுடன் எவனொடுவன் இருக்கிறானோ எனக்கு பிரியமானவன். அப்புறம் நடுநிலை தவறாதவனாக, தூய்மையாக, நிபுணனாக, கவலைகளின்றி, எதுக்கும் அதனாலயா அதுக்கு இதுக்குன்னு கவலை. கவலை எப்ப வரும்? நம்பிக்கை இல்லாத போதுதான் வரும். நம்பிக்கை இருக்கு பகவான் மேலன்னா, அவர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்குன்னா ஏன் வந்து கவலை வரும், சந்தேகம் வரும்? எதிலும் எல்லாம் நடக்கும்.
பகவான், அதாவது பகவான் நமக்கு ஒன்று தரவில்லை என்றால் அவன் மறுக்கிறான் என்று அர்த்தம் இல்ல. உனக்கு வேண்டான்னு அவர் சொல்லல, கொஞ்சம் பொறுத்திருன்னு சொல்ற. நேரம் வரட்டும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும், பொறுமையாக இருன்னு சொல்ற. நான் தரமாட்டேன் நீ போன்னு சொல்லல அவர். கடை மூடியாச்சு போயிட்டு வாங்கன்னு அனுப்பல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரட்டும், உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பொறுமையா இருக்கணும் நம்ம. பொறுத்துக்கொள் தான் பகவான் பகவத்கீதையில சொல்லக்கூடிய இறுதி பாடம், பொறுமையாக இருங்கிறது தான். அப்ப பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ, காம்சே மத்லப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நீ காரியம் பண்ணா உங்க மேல அவங்க பிரியப்படுவாங்க, காரியம் இல்லைன்னா பிரியப்பட மாட்டாங்க, உங்களை கைவிட்டுருவாங்க. அப்படி இல்லை, காரியத்துக்கு ஒண்ணுக்கு ஆவீங்கன்னா தான் இது அப்படின்னு. ஆனா நம்ம வந்து நான் காரியமே இல்ல அத வந்து ஆப்போசிட்டா அப்ளை பண்ணி பார்க்க கூடாது. நாங்க ஒரு காரியமும் பண்ண மாட்டேன், ஆனா அவர்கள் என்னை மதிக்க வேண்டும் நினைக்க கூடாது. ஆப்போசிட்டா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அவர்கள் எந்த காரியமும் நமக்கு செய்யவில்லை என்றாலும் நாம் அவர்களை மதிக்க வேண்டும். இப்படி இருத்தல் யாருக்கு சாத்தியம்? பக்தனுக்கு சாத்தியம். அப்படி இருக்கக்கூடியவன் எனக்கு பிரியமானவன் சொல்றார் பகவான். சோ அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார்? பக்தனாக இருப்பார். பக்தன் தான் அவருக்கு பிரியமானவர். பக்தனுடைய குணம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். நான் அந்த ஒரு பிரயோஜனமாக அவர் ஒரு காரியம் செய்யாவிட்டால் கூட அவர் மேல் அன்பாக இருப்பார் அப்படிங்கிறது. அப்ப எல்லாவித வலிகளில் இருந்தும் விடுபட்டவனாக, வலி வந்து சிறு சிறு வலிகள் வரதான் செய்யும். அதான் நம்ம டாக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, 1 to 10ல எங்க இருக்கு உங்க வலி, உங்க வலியை நீங்க எவ்வளவுன்னு சொல்வீங்கன்னு. என்னோட 8 உங்களுக்கு 2ஆ கூட இருக்கலாம். நான் வந்து இதை 8 ஒரு வலி இருக்கு எனக்கு, ஏதோ பட்டுருச்சு எனக்கு வலிக்குது. அந்த மாதிரி சிமிலரா உங்களுக்கும் ஒரு வலி இருக்கு. அப்ப நான் எனக்கு வந்து டாக்டர் கேக்குறாரு, ஏமா இதுக்கு ஏன்னா எப்படி மருந்து கொடுக்கலாங்கிறத டிசைட் பண்றதுக்காக டாக்டர் கேட்பார். இது 1 to 10ல நீங்க இந்த வலிய எவ்வளவுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன் 8 அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பொறுக்க முடியல, 8ஆ தெரியுது, அது அவ்வளவு பெருசா தெரியுது. ஆனா நீங்க பொறுத்துக்க கூடியவராக இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க? ஓகே, இது டாலரபிளா தான் இருக்கு, 2 1 அவ்வளவு சொல்லலாம். முக்கியமா இந்த பல்வலி, பல் எடுத்த காலங்கள், ரூட் கெனால் பண்ற காலங்கள், அப்புறம் அதுல வந்து அனஸ்தீசியா கொடுத்திருக்க காலம், அனஸ்தீசியா போயிருச்சுன்னா அப்படியே பயங்கரமா வலிக்கும் அப்படின்லாம். அதுக்காக தான் இந்த டென்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலையே மாத்திரை கொடுத்து வைப்பாங்க, வலி வந்தா போட்டுக்கோங்கன்னு. ஆனா சமயத்துல நம்மளால பொறுத்துக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போட்டுக்கவே மாட்டோம். சில பேர் வந்து கட்டாயம் கொஞ்சம் வச்சா கூட போட்டுவாங்க. இதுதான் வந்து வலியை நாம பொறுத்து கொள்கிற அளவு அப்படிங்கிறது. சோ அப்ப எல்லா வலிகளில் இருந்தும் பொறுத்து கொள்பவனாக இருக்க வேண்டும். வலிகளிலிருந்து விடுபட்டது அப்படின்னா என்னன்னா, வலிகளை பொறுத்து கொள்ளும் தன்மை தான் வழிபட்ட தன்மை. சோ இப்படியாக இருக்கக்கூடியவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு. இன்னொன்னு பியூட்டிஃபுல் 17th இருந்து பாருங்க, 3 ஸ்லோகங்கள் தான் இந்த அத்தியாயம் முடியுது. அதாவது மகிழ்வதும் இல்லை, துன்பம் கொள்வதும் இல்லை, புலம்புவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. இல்ல 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 இல்லன்னு புலம்புறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்படியே அலைவாங்க, யாரையாவது பார்த்து அதை சொல்லிடணும் அவங்களுக்கு. அது வரைக்கும் இங்க என்னாச்சு தெரியுமா, இந்த அம்மா இப்படி கூப்பிட்டு சொல்றாங்க, இது எப்படி அவங்க இப்படி சொல்லலாம், என்கிட்ட இதை வாங்கிக்கிட்டுறணும்னு பாக்குறாங்க, அது இதுன்னு அவங்க மனசுல இருந்து கொட்டுனாதான் அது அவங்களுக்கு தீரும். சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் ஆமா அவங்க அப்படிதான் விடுங்க அப்படின்னு ஆமாமா அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. அவங்க கூட ஒத்துக்கிட்டாங்க, அவங்க கூட அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதான் புலம்புதல் அப்படிங்கிறது. முதல் கட்டம் இந்த புலம்புறது ஏன் வருது அப்படின்னா, இந்த இதுதான் அடுத்தவர்களால் தொந்தரவு செய்யப்பட்டு விட்டோம், அவங்க சொன்னது நம்மள அங்க பாதிச்சிருச்சு. உடனே இந்த ரெக்கார்டை தட்டி விட்ட மாதிரி ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெக்கார்டு எப்படி இப்படி சுத்துது இல்ல, அந்த ரெக்கார்ட்ல இப்படி போய் நம்ம ஆன் பண்ணோம்னா உடனே பாட ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே தாங்க முடியாம சொல்றது. அதாவது கோபத்துல நிறைய பேர் அப்படிதான் டென்ஷன்ல கத்துவாங்க. என்னது இது, இன்னும் நடக்கலையா, இன்னும் வரலையா, இது பண்ணலையா, அத பண்ணலையா அப்படின்னு பதற்றமா பேசுவாங்க. அதாவது நல்லா தெரியும் நம்மளுக்கு, ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, நம்ம போயிருப்போம், இந்த நேரத்தை கீப் அப் பண்ணணும்னு இருக்கும். இப்ப கிளாஸ் ஜாயின் பண்றதே வச்சுக்கோங்களேன், 7 மணி கிளாஸ்,
அப்படின்னா நம்மளுக்கு அப்பதான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல. இப்ப சேர்றவங்களாவது முன்ன பின்ன சேரலாம். சேர்ற டீச்சர் கரெக்டா சேரணுமா இல்லையா? அதுக்கு நான் வந்து ஐயோ, அதுக்குதான் என்ன பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும். நான் 7 மணிக்கு நானும் சேர்றதுக்கு முட்டி மோதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, சேர முடியல. நான் என்ன பண்ணுவேன்? நான் லேட்டா போயிடுவேன். என்னுடைய கடமையை நான் தவறி விடுவேன், சரிவர செய்யாதவளாகி விடுவேன். அது கூடாது. பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேரம் தவறாமை மிக மிக முக்கியமானது. அதை செய்யணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? 10 மணிக்கு 7 மணிக்கு போய் நிக்க கூடாது. 6:50க்கே தயாராயிரணும். 6:55க்கு நான் என்னோட இதை ஆனே பண்ணிடணும். அப்பதான் வந்து நான் சேஃப், எனக்கு பதற்றம் இருக்காது. ஆனா சிலர் வந்து அந்த நேரம் நேரத்தினாலதான் இப்ப காலங்காத்தால தானே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டென்ஷன், ஆபீஸ் அனுப்பும் போது டென்ஷன் அப்படின்றதெல்லாம் நடக்குது. நேரம் நம்மளை நெருக்கும் போது, நேரம் ஆயிடுச்சு, பஸ் பிடிக்கணும், கார் பிடிக்கணும், ஸ்கூல் பஸ் வந்துருது, உம் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போதுதான் டென்ஷன் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி அப்ப அந்த டென்ஷன், நான் என்ன சொல்ல வரேன், ஒன்று அதுக்கு சொல்யூஷன் நீங்க முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். வேற எதுலயோலாம் ஆக்குப்பையா இருந்துட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல பண்ணும்போது நம்மளுக்கு டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தா கூட அப்படியே நெருக்கடியாக இருந்தா கூட பதறி அடிக்காமல், என்ன அதனால என்ன அப்படின்னு இந்த விஷயத்துல இல்ல நான் சொல்ல சொல்ல வர்றது, பங்க்சுவலா இருக்கணும் சில விஷயங்கள்ல, பகவத் விஷயங்கள்லங்கிறதெல்லாம் கரெக்ட். ஆனால் சில அப்படி தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் அப்படி ஆகிவிட்டால், ஐயோ ஆச்சு ஆச்சு ஆச்சுன்னு பதறி இப்ப கூட இருக்கவங்களை எல்லாம் திட்டி, என்ன வந்து நேரம் தவறா, அதாவது அவ்வளவு ரிஜிடா இருக்காங்க, அவங்களால நேரம் தவறி போச்சு அப்படிங்கறது வந்து தாங்கவே முடியல. அதனால என்ன என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நாம் வந்து நேரம் தவறி விட்டோம்னு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு காரணமாக யாரையாவது பிடிச்சுக்கிறது, யாராவது இருந்தா அவங்கள பிடிச்சுப்பாங்க. பிடிச்சு வைன்னு வைறது. என்ன எப்ப பாரு எதை கூட சரியா வச்சுக்க மாட்டேங்கிற, இத சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னு ஒரு கோபமாக, அந்த கோபத்தை வந்து கொட்டி தீர்க்கும் வரை. அது சில சமயம் பாத்தீங்கன்னா கொட்ட கொட்ட தீராது அந்த கோவம். ஏன் தீராது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இல்ல. திட்டுறதுனால சொல்யூஷனே கிடைக்க போறது இல்ல. ஆனா இதுக்கு இதுக்கு சொல்யூஷன் என்ன? அடுத்த முறை நேரம் சரியான நேரத்துல நீங்க வந்து அதை போட்டு வச்சுக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்றத உங்க மனைவிக்கோ உங்க குழந்தைக்கோ இல்ல உங்க அசிஸ்டன்ட் சேவை பண்றவங்க, உங்க செக்ரட்டரி யாராவும் இருக்காங்க வேலை விஷயத்துல எதுலயுமே, அவங்கள வந்து தயார்படுத்துறீங்க, நீ இந்த மாதிரி கரெக்டா இருந்துக்கோ அப்படின்னு. அந்த விஷயத்தை அவர்களுக்கு நீங்க புகட்ட வேண்டும் என்றால், இப்படி கத்துவதால் அவங்க திட்டுவாங்கங்கிற அரண்டுதான் போவாங்களே தவிர தன்னை மாற்றிக்கொள்வார்களா என்பது சந்தேகம். ஆனால் அதே இது வந்து அப்ரோச் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா இப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்காக வருத்தம் இருந்தாலும், அதை நாமே கொஞ்சம் சகித்து கொண்டு, சரி இப்ப கத்தினா இதனால பிரயோஜனம் இல்லை, அடுத்து நம்ம கிளாஸுக்கும் நம்மளோட வாட் எவர் மீட்டிங்கோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம அமைதியாக நாம இப்ப போக வேணும். இப்ப இவரை கத்திட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அமைதியும் குலைந்து போகும், நம்முடைய மீட்டிங்கை சரியா நடத்த முடியாது, நம்மளோட கிளாஸ் சரியா எடுக்க முடியாது. அப்ப ஏன் இவங்களை கத்தணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருவள்ளுவர். அது போல அவர்கள் தவறே செய்தார்கள், ஆனால் நீங்க கத்தல அப்படின்னா அவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பாடமாக அமையும். ஐயோ அவங்க சொல்ல கூட இல்ல, எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இனிமே இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு நீங்க செய்கிற நல்லது அவர்களுக்கு ஒரு பாராட்டத்தை புகட்டும். அது போல நாம வந்து இப்படி புலம்பி தீத்து எல்லாம் பண்ணி திட்டி பண்ணினோம் அப்படின்னா அந்த நாள பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு என்ன, அவர்கள் திருந்தி இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது, இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா சொல்லும் விதமாக சொல்லணும். அதுக்கு யாருக்கு அந்த பக்குவம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு அமைதியாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு தான் இருக்கும். சரி, இப்ப அந்த அமைதி நமக்கு இல்ல, இருந்தாலும் நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம்னா நாம பக்தியில முன்னேறலன்னு அர்த்தம். இத நமக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு போட்டு பாத்துக்கணும். இந்த டெஸ்ட் போட்டு பாத்துக்கணும். எப்படி வந்து ஒரு ஒரு சுகருக்கு ஒரு டெஸ்ட், தைராய்டுக்கு ஒரு டெஸ்ட்னு பண்ற மாதிரி நம்ம கோப லெவல், நம்ம பக்தி லெவலுக்கு இதான் டெஸ்ட். சகிப்புத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கு, ஒருவரை நாம் திட்டுகிறோமா இல்லை அவர் சொல்லும் விதமாக சொல்லுகிறோமா, பக்குவம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துக்கணும்.
அப்படியாக புலம்புவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. எதற்கு? இல்லாததற்கு. இல்லாத அது வேணும், இது வேணும், அது வேணும்னு ஆசைப்படல. அப்படி அப்புறம் மங்களமானவை அமங்கலமானவை இரண்டையும் துறக்கிறானோ. அதாவது நல்லத வச்சுக்கணும், வேண்டாததை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தர்மம் இல்ல, தானம் இல்ல, இல்லையா? நல்லதையுமே நீங்க வச்சுக்கங்க, அனுபவிங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுக்க தெரியணும். அது போல மங்களம், நல்லது, கெட்டது. சில பேர் எப்படின்னா கெட்டது மட்டும் நல்லா கொடுக்கறதுக்கு தாராளமா கொடுப்பாங்க, நல்லது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கொடுக்க மனசே வராது. அப்படி இல்லாம இரண்டையுமே துறக்க தயாராக இருக்க வேண்டும். இதுனாலும் சரி அதனாலும். துரத்தல் அப்படின்னா விட்டு கொடுத்தல், நான் வச்சுக்கணும்னு நினைக்காம கொடுத்து விடுதல். சோ அப்படியாக அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன். அப்புறம் நண்பர்கள் எதிரிகளை சமமாக பாவித்து மான அவமானம் இன்ப துன்பம் வெப்பம் குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளில் இருந்து விடுபட்டு அசத் சங்கம், மௌனமாக. அப்ப இதுதாங்க பெஸ்ட், உள்ளதுலயே சிறந்த அறிவுரை அப்படின்னா மௌனமாக இருத்தல். அப்படி இருந்தா எந்த சண்டை சச்சரவுமே இல்ல, எங்குமே தேவையில்லாதது பேச மாட்டோம். அதாவது மௌனமாக இருத்தல் அப்படின்னா யாரோடையும் பேசக்கூடாதுன்னு இல்ல, தேவையில்லாதது அவாய்ட் ஆகும். அந்த மௌனமாக எதனை கொண்டும் திருப்தியுற்று, எது இருந்தாலும் சரி, இல்ல அது வேணும் இது வேணுங்காம எதுனாலும் திருப்தியுற்று தங்கும் இடத்திற்காக கவலைப்படாமல். அப்படின்னா எனக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும் இடம் அப்படின்னு எல்லாம் நினைக்காம அறிவில் நிலை பெற்று புத்தியோடு பக்தி தொண்டில் ஈடுபட்டவளானோ அவன் எனக்கு பிரியமானவன். பக்திமான் அப்படின்னு அவர் சொல்றார். பக்திமான்மே பிரியோ நரக. கடைசியாக மிக 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 பிரியமானவன் யாரு? அதீவமே பிரியக, மிக மிக பிரியமானவன் அப்படின்னா பக்தி தொண்டு என்ன மழிவற்ற பாதையை பின்பற்றுவோர். தர்மாமிருத்தமா. அதாவது பக்தி தொண்டு அப்படிங்கிறது தர்மத்திலேயே அமிர்தமானது. அந்த தர்மம் அழியாத தர்மம். அதை ஒன்ஸ் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா விடவே மாட்டோம். அப்படி பர்மனன்ட் மேக்னெட் அது. அப்புறம் ஸ்ரத்ததானா, நம்பிக்கையுடன் மத்பரமா, என்னை பரம இலக்காக கொண்டு தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். மத்பக்தா பக்திமான் அப்படின்னு இந்த சொற்கள்லாம் இறுதி ஸ்லோகத்துல வருது. பக்தனின் ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது இதெல்லாம். அவனுடைய லட்சணம் இதுதான், என்னையே பரம இலக்காக சரணாகதியாக நினைத்துக் கொள்வான். அப்புறம் மத்பக்தா, சாரி, மத்பக்தா பக்தன்லயே வந்து மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறது. சோ பக்திமானாக இருப்பது அவனுடைய முதல் பிரைமரி குவாலிட்டி, முதல் தன்மை. மற்ற குணங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிடும். மிச்சதெல்லாம் நீங்க இப்ப சொன்ன குணத்தை எல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும்ன்றது இல்ல. இந்த குணம்லாம் இருக்கவன் எனக்கு பிரியமானவன் அவர் சொன்னார். ஆனா நீங்க பக்தனாக இருந்தால் இந்த குணங்கள்லாம் தானாக வந்து சேரும் அப்படின்றது, தானா வந்துரும் அப்படின்றது. இது பிராக்டிகலி ரொம்ப உண்மை. சரிங்களா? இதுதான் வந்து எவ்வளவு ஸ்மரணம் பண்றானோ, மனம் புத்தி கிருஷ்ணர் மேல் வைக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய குணங்கள் மேம்படும் அப்படிங்கிறது. சரிங்களா? 13வது அத்தியாயம் அடுத்தது பார்க்கலாம். இதுல என்ன ஞான யோகம், பக்தி யோகம் பார்த்தோம், இப்ப ஞான யோகம். ஞான யோகம் எதற்கு அப்படின்னா அவரை பற்றி அதிகமாக நமக்கு ஞானம் வேண்டும். அப்பதான் வந்து பக்தியை வந்து இன்னும் தெளிவாக எப்படி பண்ணலாம்னு புரியும். சும்மா வந்து நம்ம இப்ப பார்த்தோம்ல, இந்த குணங்களை விருத்தி பண்றதுக்கே யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீ அப்படி பண்ற உறவுகளுக்குள்ளே நான் எப்படி உன்னை இது பண்றது, கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது நீ சொல்லும் போது நான் எப்படி பொறுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து உறவுகள் சம்பந்தப்பட்ட லௌகிக்க விஷயங்கள். இவற்றையே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் பகவத் விஷயத்துக்கு போக மாட்டோம். நீங்க நினைக்கலாம் இது பகவத்கீதை கிளாஸ், இதுல என்ன வந்து நம்ம ஒரு உறவுகளை பத்தியும் மனத்தை பத்தியுமே பேசுறாங்க அப்படின்னு. அது வந்து பக்தி தொண்டுல இருந்தா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வெல்லலாம். மனதுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு ஏற்படுகிற இமோஷன்ஸ், உணர்வுகள், இப்படி கொந்தளிப்புகள் எல்லாம் நம்ம அடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பக்தியில நம்ம நிக்கிறோம். அதோட பலனாக நம்ம இங்க பாக்குறோம். இம்மையிலும் நமக்கு நன்மைன்னா இதுதான். மறுமையில என்ன, இறந்தவுடன் என்ன, பகவன் திருவடியை அடைவோம். ஆனால் வாழும் காலத்துல என்ன நன்மை அப்படின்னா ஒழுங்கா வாழ்வோம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம.
அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே வாழ மாட்டோம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி மனதாலும் உடலாலும் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம். சாதா. சோ இப்ப ஞான யோகம், அர்ஜுனனின் 6 கேள்விகள். இந்த 13வது அத்தியாயம் ரொம்ப அழகானது பார்க்க போனீங்கன்னா. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பதில் சொல்லியிருப்பார் ஆரம்பத்துல இருந்து. ஞான யோகம், அதாவது ஞானம் அப்படிங்கறது வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னாலே, ஒன்னு ஞாபகம் வச்சு நீங்க எக்ஸாம் எழுதணும்னாலே சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். ஜியாகிரபின்னு பாத்தீங்கன்னா அதுல எப்படி கொடுத்திருப்பாங்க, ஒரு ஊரு, அதோட அளவு என்ன, அது எங்கு அமைந்திருக்கிறது, அதனை சுற்றி என்ன ஊர்கள் இருக்கின்றன, அந்த ஊரில் என்னென்ன கிடைக்கும், அந்த மக்களுடைய ஆக்குபேஷன் என்ன, அப்படின்னு நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, அதுதான் இந்த ஞான யோகம். சிஸ்டமேட்டிக்கா இப்ப கொஸ்டின் கேட்க போறார் அர்ஜுனன். பாக்கலாமா அத? பக்தி தொண்டு முடிஞ்சது. இப்ப ஞான யோகம் 13வது, அதாவது 12வது அத்தியாயம் வரைக்கும் நடுப்பகுதியான பகவத்கீதை முடிஞ்சது. பகவத்கீதையின் நடுப்பகுதி முடிஞ்சது. இறுதி பகுதி ஞானம், முழுவதுமே ஞானம். நடுப்பகுதி பக்தி யோகம், அதோட இப்ப சொல்லிட்டார் பக்தி தொண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான யோகம். இதுல ஃபுல்லாவே ஞானம் பற்றி தான் சொல்ல போறார். ஒவ்வொரு ஒரு என்ன சொல்ற நுணுக்கமான விஷயங்கள் பற்றி சொல்ல போறார். இதுல தொடக்கம் இது. என்ன சொல்றார்? அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ ஏவ ச ஏதத்வேதிதும் இச்சாமி ஞானம் ஏயம் ச கேசவ. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் ஷரீரம் கௌண்டேய க்ஷேத்ரம் இத்யபிதீயதே ஏதத் யோ வேதி தம் பிராஹுர் க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मदं मम तच्क्षेत्रं यच्च यादृक्श्च यद्विकारी यतश्च यत् स च यो यत् प्रभावश्च तत्समासेन मे शृणु. ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मशूद्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை ஸ்லோகம்? ஆக்சுவலா ஆறு ஆறு வரைக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷம் எத்தனை சாப்பிட்டுருக்கேன்? 13.6, பட் 6, 7 சேர்ந்து வருது. மகாபூ 5 வரைக்கும் பார்க்கலாம் நம்ம. சரி, அது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்ததுக்கு போலாம். இப்ப 3ஆம் பகுதியின் தொடக்கம் வந்து ஞான யோகமாக இருக்கிறது. அதுல வந்து தலைப்பு இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் அப்படின்றது ஞான யோகத்தின் தொடக்கம். இதுல ஒன்னொன்னா இப்ப வர ஆரம்பிச்சுட்டா பாருங்க. இயற்கை பத்திய ஞானம், அனுபவிப்பவன் யாரு, உணர்வு என்ன அப்படிங்கிறத சொல்றார். இப்ப எனது அன்பு கிருஷ்ணரே, நான் இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குறான். பிரகிருதி, புருஷ, க்ஷேத்திர, க்ஷேத்ரஜ்ஞ, ஞானம், நேயம், அவ்வளவுதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகிருதி முதல்ல. பிரகிருத்தினா இயற்கை, மெட்டீரியல், நேச்சர். என்ன நம்மளுக்கு வந்து இந்த பௌதிக இயற்கை எல்லாமே, மரம், செடி, கொடி, காடு, மலை, நீர், எல்லாமே. சோ அப்ப இயற்கை. புருஷ அப்படின்னா அனுபவிப்பவன். க்ஷேத்திர அப்படின்னா களம். க்ஷேத்ரஜ்ஞாலே தெரிந்து கொள்வது ஞானம். இந்த களத்தை அறிந்தவன் அப்படின்றது. அப்புறம் ஞானம் அப்படின்னா அறிவு. ஞேயம்னா அந்த அறியப்படும் பொருள். இந்த ஞானத்தை கொண்டு, ஞானமே இறுதி கிடையாது. புரியுதுங்களா? ஒரு மெத்தட். இப்ப வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இப்ப வந்து ஒரு செடி ஒரு ஆக்சிஜன் இருந்தா தான் வளரும் அப்படின்றது, அது எக்ஸ்பெரிமெண்ட். அதை வந்து நீங்க வைக்கிறீங்க, அப்படியே மூடி வச்சிடுறீங்க, சோர்ந்து போயிடுது. ஆனா அது திறந்து இருக்கு இன்னொரு செடி, அது வளருது. இதுதான் வந்து ஞானம்.
சரியா? இதுதான் வந்து மெத்தட், எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் அறியப்படும் பொருள் இதனால் என்ன அப்படின்னு நம்ம இன்ஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எய்ம் என்ன அப்படின்னு பார்ப்போம். எய்ம் என்னன்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பாடி என்னது, எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு எழுதுவோம். கடைசி அந்த ரெக்கார்ட் புக்ல எழுதுவோம் இல்லையா, கடைசியில இன்ஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இன்ஃபரன்ஸ்னா என்ன, இதனால் அறியப்படுவது என்ன, இதனால் வருகிற கன்க்ளூஷன் என்ன, இன்ஃபரன்ஸ் இதனால் நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்றது வந்து ஆக்சிஜன் இல்லாம செடி வளராது அப்படிங்கிறது. அது போல அறியப்படும் பொருள் பகவான், ஞேயம். இந்த ஞானத்தை கொண்டு இந்த ஞானத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அதை வச்சு அறியப்பட வேண்டிய பொருளை அறியணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு எதற்கு அதை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அது போல இந்த இப்ப வந்து நம்ம விஷயங்களை ஞானத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் எதனை அறிகிறோம் அப்படின்றது அதான் நியாயம். பொதுவாக பகவத்கீதை 5 விஷயங்களை சொல்கிறது. என்ன 5 விஷயங்கள்? பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா, காலம், கர்மா, இல்லையா? சரி, இப்ப இந்த அதைதான் வந்து இங்க கவர் பண்றாருங்க அர்ஜுனர் கேக்குறார். பிரகிருதி இயற்கை, பஞ்சபூதங்களால் ஆனது, உயிரோட்டம் உள்ளது, வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே அதற்கு உண்டு அப்படிங்கிறது. புருஷன் அனுபவிப்பவன், அவன் தான் படைக்கிறான், அதனால அவன் தான் அனுபவிப்பவன், நாம இல்ல. அது அப்புறம் கஷேத்திரம் அப்படிங்கிறது களம். கஷேத்திரம் அப்படின்னாலே இடம்ங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு தெரியும்ல, கஷேத்திராடம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஹோலி பிளேசஸ், இடம். அந்த கஷேத்திரம்ங்கிறது களம். இங்கே எது கஷேத்திரம்? பிரகிருதி தான் சொல்லிட்டாங்களே, உடல், அதாவது உலகம், இருக்கக்கூடிய இயற்கை, கல்லு, மண்ணு, காடு, மலை எல்லாமே சொல்லிட்டாங்க, அதுதான் களம். அப்ப இந்த கஷேத்திரம் என்ன அப்படின்னா நம்முடைய உடல், அததான் கஷேத்திரம். ஒருவருக்கு அது வீடா இருக்கு, களமாக இருக்கிறது இந்த உடல். யாருக்கு? யார் வந்து உட்கார்ந்துக்க போறா? ஆன்மா. அவருக்காக இது வந்து அந்த ஆன்மாவுக்கு இது உடல் வந்து கஷேத்திரமா இருக்கு. அது வந்து உட்கார்ந்து கொள்ளக்கூடிய நாற்காலி, இடம் இது. சரியா? அது கஷேத்திரம். கஷேத்திரஜ்ஞ, இந்த கஷேத்திரத்தை நாம உணரணும். ஆனா இந்த ஆன்மா போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாம உட்கார்ந்து இருந்தா, கஷேத்திரத்தை அறிபவன் ஒருவன் இருக்கணும்ல. கஷேத்திரம் தான் இது. இப்ப நம்ம சொல்றோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது வரைக்கும் இதுதான் கஷேத்திரம்னே தெரியாது. இந்த கஷேத்திரத்துக்குள்ள ஒருவன் வந்து உட்கார போறான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்ப கஷேத்திரஜ்ஞ யாரு? இந்த உடலை அறிபவன், உடலுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு அறிபவன், அதாவது கஷேத்திரஜ்ஞ. அந்த கஷேத்திரத்தை அறிபவன், கஷேத்திரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கஷேத்திரத்தை வச்சு என்ன பண்ணணும், கஷேத்திரத்தினுடைய கடமை என்ன, இந்த உடலுக்கான அனைத்தையுமே, உடல் பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் அறிபவன். அந்த அந்த கஷேத்திரஜ்ஞல, கஷேத்திரத்தை அறிபவன்ல 2 பேர் இருக்காங்க. ஒருவன் இந்த ஆன்மா. இத நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாஸ்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கஷேத்திரம் உடல், எல்லாத்துக்குள்ளயும் ஆன்மா போடுறாரு பகவான். அந்த ஆன்மா அந்த கஷேத்திரத்தை அறிவான். நான் இதுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த ரூமை பத்தி எனக்கு தெரியும், நான் இருக்க வீடு பத்தி எனக்கு தெரியும், நான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்றது. ஆனா இன்னொருத்தனும் இருக்கான் அந்த இடத்துல, நமக்கு தெரியாது, அவன் இருக்கான். அது யாரு? பரமாத்மா. அவனும் கஷேத்திரஜ்ஞதான், அவரும் கஷேத்திரஜ்ஞதான். அவருக்கும் அந்த கஷேத்திரத்தை பத்தி தெரியும், நம்மளை விட நல்லாவே தெரியும். நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாகவே அவருக்கு தெரியும், இல்லையா? ஆமாவா? கரெக்ட் தானே? ஆத்மா பரமாத்மான்ற 2 கஷேத்திரஜ்ஞர்கள் இருக்காங்க. உடலை அறிந்தவர்கள் இருவர். கஷேத்திரஜ்ஞ, கஷேத்திரத்தை அறிந்த, உடலை பற்றி அறிந்தவர்கள், உடலுக்குள்ள நாம இருக்கோம்ங்கிறதும் அவர்கள் இருவருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாம போனாலும் போகலாம். ஆனா பரமாத்மாவுக்கு தெரியும், நம்ம கூட இந்த ஒரு ஆத்மா இருந்துட்டே இருக்கான் அப்படின்றது பரமாத்மாவுக்கு தெரியும். ஆனா ஆத்மா வந்து சில சமயம் சில ஆத்மா தெரிஞ்சிருக்கும் கூடவே பரமாத்மா இருக்காரு அப்படின்றத. இன்னும் கொஞ்சம் ஞானம் நிறைய உள்ள ஆத்மா அதை தெரிஞ்சிருக்கும். ஆத்ம ஞானம், தன்னை அறிந்த விஞ்ஞானத்தை அறிந்த ஆத்மா தன்னோடு பரமாத்மா இருக்கிறாருங்கிறத புரிஞ்சிருக்கும். ஆனா சில ஆத்மாக்கு அது தெரியாது, தான் ஆத்மாங்கிறதே தெரியாது, தான் அந்த உடல்னே நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. கரெக்டா? அப்ப இந்த ஆத்மா பரமாத்மா இருவர். ஆனா
இவர் இவருக்கு தெரியறதுல ஏதோ வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு பேரும் இருக்காங்க, என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா, இந்த பரமாத்மா இருக்காரே, இந்த ஆத்மா இந்த உடலை மட்டுமல்ல எல்லா உடலையும் அறிவார். இந்த ஆன்மா இந்த உடல் மட்டும் தான் அறியும், என் வீடு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் செக்ரட்டரி, எல்லார் வீடையும் தெரியும். என் வீட்டில் இருப்பவர்களையே சரியாக தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரியாது சில சமயம். சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கேன், சில பேரை நான் தெரியாம வச்சிருக்கேன். நான் பேசாம என் மொபைல்ல உட்கார்ந்துருந்தேன்னா என் வீட்டுல இருக்கவங்களையே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் இருக்காரு, பரமாத்மா அப்படிங்கிற செக்ரட்டரி இந்த சொசைட்டிக்கு, அவர் ரொம்ப நல்லவர், எல்லாரோட நன்மையும் விரும்புவார். அதனால எல்லார் வீட்லயும் யார் யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதுதான் அந்த பரமாத்மா. எல்லா உடலும் இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த பரமாத்மாவுக்கு தெரியும். அந்த உடலையும் தெரியும், ஆன்மாவையும் தெரியும், அனைத்தையும் தெரியும். அதுதான் ஒன்றை மட்டும் அறிபவன் ஆத்மா, அனைத்தையும் அறிபவன் பரமாத்மா. அப்புறம் ஞானம் அப்படிங்கிறது அறிவு. இந்த அறிவை நம்ம ஆங்கில அறிவு, நம்ம படிக்கிற அகடமிக் நாலேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். அதான் நம்ம ஆங்கில அறிவு, தமிழ் அறிவு அப்படின்லாம் பாக்குறது, அதெல்லாம் ஒரு அறிவு. இந்த அறிவியல் அறிவு ஞானம். சரியா? இதை பற்றிதான் நம்ம படிக்கிறோம். நேயம், இந்த அறிவை அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த சிஸ்டம் ஒண்ணு நம்ம படிச்சுக்கிறோம் பொதுவா. அத வச்சு நம்ம புரியிற தன்மையை வளர்த்துக்கிறோம். பொதுவாக தமிழ், ஆங்கிலம் அப்படின்ற மொழியை படிக்கிறோம். எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம இன்ஜினியரிங்ல படிச்சுக்கிறோம். என்ன கிராஜுவேஷன் பண்றோமோ அதான படிச்சவன் தானே முட்டாள் மாதிரி பேசுவேன்னு சொல்றோமே. ஏன் சொல்றோம்? படிச்சிருந்தா முட்டாள் தன்மை இருக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை வரும். எல்லாமே புரியும் என்று இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே புரிஞ்சிரும்னு அர்த்தம் இல்ல, எல்லாமே புரிஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்க கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட, படிச்சிருக்கவங்களுக்கு. ஏன்னா அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஒரு 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 ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி படிக்கணும். ஒரு அறிவு, ஒரு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எங்க போய் படிக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படின்னா நீங்க படிச்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதோட டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிப்பீங்க இல்லையா? இல்லைன்னா இதுல இருக்கு, இதை என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியலன்னு இருக்கும். இதுதான் வழி தெரியும். படித்திருந்தால் நம்மளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஞானம் இருக்கு அப்படின்னா வழி தெரியும். எப்படியோ செய்யக்கூடிய வழியை கண்டறிந்து அதை நாம் செய்வோம். அப்ப இந்த அறியப்படும் பொருள் இருக்கு இல்லையா, நேயம், அதை அறிவதற்கு இந்த ஞானம் வழிவகுக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா படிக்கணும். அதான் படிக்கிற வயசுல படிச்சிடணும். அகடமிக் நாலேஜ் தான், அது வேண்டாம் இருக்கக்கூடாது, அது வேண்டாம் நீ ஆன்மீக ஞானத்துக்கே போன்னு சொல்லக்கூடாது. நீங்க பாக்கலாம், இப்ப கூட பல குருக்குலங்கள் இஸ்கான்லயே நிறைய இடத்துல நடக்குது. ஆனா இந்த லௌகீக அறிவு இருக்கு இல்லையா, அகடமிக் நாலேஜ், அது இல்லாம வெறுமன சாஸ்திரிக் நாலேஜ் மட்டும் அவங்க கொடுக்கறது இல்ல, இதுவும் கொடுக்குறாங்க. சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸ் எல்லாமே படிப்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவற்றை படிக்கும் பொழுதுதான் ஒன்றை நுணுக்கமாக அறியக்கூடிய திறன் நம்மளுக்கு வரும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்னு தெரியும். அது இல்லாம நம்ம வெறுமன இதையே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மூளை ஒரு பக்கம் வளராமல் போய்விடும். இது நல்லதுதான், இருந்தாலும் வாழ்க்கை நம்ம பௌதீக உலகில வாழறோம், அதுல உள்ள பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அவற்றை நாம சரியான முறையில் அணுகணும் அப்படின்னா இந்த லௌகிக அறிவும் நம்மளுக்கு வேணும். சோ அதனால்தான் இரண்டும் சமமாக போகும். சோ இப்ப இந்த ஞானம்ங்கிறது இந்த அறிவு, இந்த ஞானத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நியாயம், அதுதான் அறியப்படும் பொருள் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம சிவில் இன்ஜினியர் படிக்கிறோம்னா இலக்கு என்ன? கட்டிடம் கட்டணும் அப்படிங்கிறது. ஆங்கிலம் படிக்கிறோம்னா சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப தமிழ் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் தமிழ் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு தமிழ் தெரியும்னா நான் நினைப்பதை, நான் புரிந்து கொண்டதை சரியாக எனக்கு சொல்ல தெரிய வேண்டும். அதுதான் மொழி அறிவு அப்படிங்கிறது. அந்த மாதிரி சாஸ்திர அறிவு அப்படிங்கிற அந்த ஞானம், பகவானே நியாயம். சாஸ்திர அறிவுங்கிற ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, அடையக்கூடிய பொருள் என்ன, நியாயம் என்ன அப்படின்னா பகவான் அப்படின்றது.
அந்த அறிவை கொண்டு அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது நம்ம 6, 7 அப்புறம் பார்க்கலாம். இதுதான் இதுல வந்து சுருக்கமாக நான் வந்து உங்களுக்கு உள்ள டிரான்ஸ்லேஷன்லயோ பொருளுரையிலயோ போகாம உங்களுக்கு வந்து சாரமாக மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ரொம்ப அருமையான பொருளுரை இது வந்து. அதாவது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். 5வது அத்தியாயம்லாம் 5வது அத்தியாயம் இல்ல, சாரி, 5வது ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல் பொருளுரை. அதெல்லாம் நீங்க எல்லாமே படிக்கலாம். நான் நிறைய இதுல முக்கியம் அப்படின்றது இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்புறமா நல்லா புரியும். நீங்க இப்ப கேட்ட இந்த சாரத்தை வைத்துக்கொண்டு நீங்களே படிச்சு பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் டீட்டெயிலா நம்மளுக்கு நேரம் இருக்கும்போது பொருளுரையில நம்ம போகலாம். இன்னும் நிறைய இன்னொரு நாள் படிச்சோம்னா இது நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நேரம் ஆயிடும். அதுக்குள்ள ஒரு லைனே 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால நீங்களே படித்து பாருங்க. சரியா? அப்புறம் அதுல நீங்க தியானம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஏன்னா இது நம்ம இப்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபா தெரியாது. நீங்க ஈஸியா படிச்சு பார்க்கலாம். சோ தாராளமா படிங்க. இந்த ஒரே ஒரு இந்த 5வது ஸ்லோகத்துல வர்ற க்ஷேத்திர என்பது செயல்களின் களத்தை குறிக்கும். மேலும் தனிப்பட்ட உயிர்வாழி, பரம உயிர்வாழி என கஷேத்திரஜ்ஞவில் 2 வகையினர் உண்டு அப்படின்றதெல்லாம் தான் இருக்கு அதுல டீட்டெயிலா. அது படிச்சீங்கன்னா இப்ப சொன்ன விஷயங்கள் தான் அதுல இருக்கு. உங்களுக்கு அது சுலபமாக புரியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்களே படிச்சு பாருங்க. இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. 6வது ஸ்லோகம் முதல் கொண்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரி கிருஷ்ணா. இது எப்பவுமே ஒவ்வொரு தடவை நான் கேட்கும்போது எனக்கு இந்த குழம்பிதான் குழம்பிதான் தெளிவாகும். தேத்திரங்க எல்லாம் சேரும் போது அந்த ஞானம் நம்ம மண்டைக்குள்ள போறது கொஞ்சம் என்னை பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். நீங்க அடுத்த கிளாஸ் எடுக்க சரியா எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. கஷேத்திரம்ன்றத ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மாதாஜி. கஷேத்திரம்னா நம்ம மலையாளத்துல கூட சொல்லுவாங்கல்ல, கஷேத்திரம் அப்படின்னா இடம். சரி, இடம் நம்ம உடல் தான் இடம். உடல் தான் இடம். கஷேத்திரஜ்ஞ யாரு கஷேத்திரத்தை அறிஞ்சவன் அப்படின்னா ஆன்மா. அவனுக்கு தெரியும். அது 2 பேர் சொல்றீங்கல்ல, 2 பேரு. ஏன்னா ஆன்மா பரமாத்மா 2 பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரு கஷேத்திரஜ்ஞன் அப்ப 2 பேரு. நானும் கஷேத்திரஜ்ஞன் தான், நீயும் கஷேத்திரஜ்ஞன் தான் பகவான் சொல்றார். பகவானை பத்தி அறியறதை விட நம்மளை பத்தி அறியறது ரொம்ப கஷ்டம். பகவானை பத்தி கூட ஈஸியா அவர் எல்லாத்தையும் காமிக்கிறாரு, நீ பாத்துக்கோன்னு. நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதான் கஷ்டம். பிரகிருதி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயற்கையா நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அதை புரிஞ்சு பக்கத்துல உள்ள மக்களை புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கிறதுல ரொம்ப கஷ்டம். பகவானுக்கு மகா மந்திரத்தை சொல்லிட்டு விடிய விடிய இருந்துடலாம். ஆனா பக்கத்து மக்களை, நம்ம சொந்தங்களை அப்படி திருப்திப்படுத்தவே முடியாது. வெரி ட்ரூ மாதாஜி. அதுதான் நம்மளுடைய பௌதிக வாழ்க்கை. நம்ம வந்து நம்ம இந்த என்ன சொல்றது, ஜட உடல்ல ஒட்டி இருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த ஜட உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கதான் செய்யுது. நாம வந்து இன்னும் ஜட உடலை துறக்கவில்லை. ஆன்மீக உலகுக்கு போகல. பகவானுக்கு நேரடியாக நம்மால் சேவை செய்ய முடியல. இந்த ஜட உடலில் இருந்து கொண்டேதான் பகவானுக்கும் சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. ஜட உலகில் இருந்து கொண்டுதான் அதனுடைய கடமையையும் செய்ய வேண்டியிருக்கு. அதனால 2க்குமான பேலன்ஸ், அதுதான் நம்ம நிறைய தடவை பார்த்தோம். வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் அப்படின்னு எல்லாம் நிறைய தடவை பார்த்தோம். சோ 2 மாடுகள் போல ஒரு மாட்டு வண்டிக்கு எடுத்துட்டு போற மாதிரி கொண்டு போகதான் தீரணும். சோ அதுக்குதான் நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல நம்மை வந்து தேற்றிக்கொண்டே வருகிறோமோ, நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம வந்து பெட்டரா வாழ்வோம். அந்த சங்கடங்கள் அதெல்லாம் ஈஸியா நம்ம கையாளுவோம். அத வந்து நம்ம அந்த இதுல இருந்து விலகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பகவான்கிட்ட நம்ம நெருங்க அவரே நம்மள அந்த ஜட கலங்கள்ல இருந்து விலக்கி வா, நீ வாட்டுக்கு என்னை மட்டும் பாத்துட்டு இருந்து அழகா நம்மள விளக்குவார். விளக்கவும் செய்வார், கஷ்டங்களை நிறையவும் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க அதை பயன் பண்ணி விடுவாரு.
மேற்கொள்ளணும். அது அது நீங்க எதிர்கொண்டு வரணும் இல்லையா? அதுக்குள்ள போயிட்டு வா அப்படின்னு விடுவாரு. அது சரி. விடுவாரு. அப்பதான் நம்ம வந்து திருந்தி வருவோம்னு விடுவாரு. நம்ம அப்பதான் தூய்மை கரெக்ட். அடைவோம்னு விடுவார். அதாவது ம். நீங்க இந்த வாட்டர் ஃபில்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, பியூரிஃபையர் வீட்ல வச்சிருக்கோமே, அதெல்லாம் சுத்தம் பண்றவங்கள பாத்தீங்கன்னா தெரியும். ம். அப்படியே ம். ஒரு நாறு மாதிரி தான் இருக்கும் உள்ள. ஆனா அதுக்குள்ளேந்து வர்ற தண்ணி சுத்தம்னு சொல்றோம் இல்லையா? எப்படி? ஆமா. அதுதான் அந்த அந்த நாறு, அந்த ரப்பரோ அது நாறு கெட்ட மாதிரி இருக்கும். கழிவுகள். அது அது வந்து அப்படி ஒரு கடினமான முறையில தான் அது உள்ள போகுது அந்த தண்ணி. ஒரு காடா அப்ப துணி மாதிரி சுத்தி இருக்கும். அதுக்குள்ளேந்து வெளியில வந்தா அந்த தண்ணி சுத்தமாகுது. அதத்தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப போடுறாரு. அதே போலதான் இந்த கல்லில் உளி அடிப்பது. அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா இறுதியாக வரக்கூடிய இந்த விக்கிரகங்கள் எவ்வளவு சிற்பம். அழகாக இருக்கிறது. அது போலதான் நம்ம படுறோம். பட்டு பட்டு நம்ம திருந்தலன்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப படுவோம். எதற்காக அந்த பாடம், எதற்காக இந்த அடிப்பாரு. அடி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு திருந்தினோம்னா மறுபடியும் அடி வராது. ஆனா திரும்ப அதே தப்ப பண்ணோம்னா சொல்லுவாங்க அதே நீச்சல் அடி படிக்கிறதுக்கு வரும். தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உம் மாதிரி உம் நம்மள இந்த ஜட உலகத்துக்குள்ள டமால்னு தூக்கி எரிஞ்சிடுறாரு. உம் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு நீந்தி என்னைய தேடி வா அப்படின்னு. ஆமா ஆமா. ஆனா இப்ப ஆமா. பரவாயில்ல மாதாஜி. நான் வந்து எவ்வளவோ தேறிட்டேன். ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா அதாவது மாதாஜி. நிறைய தேறி இருக்கேன். கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் எப்பவும் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய கண்டிப்பா. தேறி இருக்கேன். ஆனா தேறி இருக்கேன்னா இப்பதான் முறைப்படி தேர வந்திருக்கேன். அவ்வளவுதான். எவ்வளவு தேர்னாலும் there is scope for development மாதாஜி. அவ்வளவுதான். அவ்வளவுதான் எல்லாருக்குமே மாதாஜி. அதான் நிலை. ஏன்னா நான்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லக்கூடிய நிலையில டீச்சரா இருக்கலாம். ஆனா ம், நானும் எவ்வளவோ ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் எனக்கும் இருக்கு மாதாஜி. ம். அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. நம்ம 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 இருக்கும். நிலையில ஒவ்வொருவர் நிலையிலும் நம்ம நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டியது அத அவசியம்தான் இருக்கு. கடந்துதான் நம்ம வரணும். இப்ப அது ம். கடக்கிறதுக்கு அவர் நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிட்டா போதும். அவ்வளவுதான். ஹரே கண்டிப்பா கிருஷ்ணா. கண்டிப்பா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே சூப்பர். கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நேத்து ரீடிங் கிளாஸ்ல ஆஹ் குரு என்றால் என்ன அப்படின்றது படிச்சோம். அது உம் படிச்சுட்டு நைட்டு மைண்ட்லயே எனக்கு ஓடிட்டு இருந்தது. நம்ம குரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், குருவோட ஒரு நிலை வந்து அவர் எப்படி நம்மள எல்லாம் கடை கேட்கிறாரு, நம்ம இந்த புண்ணிய ஆத்மாக்களை எல்லாம் அவரு எடுக்கிறாரு. அதை உம் நினைச்சுக்கிட்டே இருந்த மாட்டாச்சு. காலையில ஒரு சம்சங் கேட்டேன் ஜெகத் சாஷிதாஸ் பிரபுது. ஜஸ்ட் 4 days முன்னாடிதான் அவர் சென்னையில இது போட்டிருக்காரு. குரு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிற அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு மாதாஜி. சூப்பரா இருந்தது மாதாஜி. ஒரு மலைக்கு அந்த பக்கத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு படியேறி எப்படி பக்திகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படியேறி போறோமோ, ஒருத்தரோட நிலை பார்த்துட்டு அங்க பொக்கிஷம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் வந்து ஆமா அங்க தங்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. குருவாகிய இருக்கிறவர் வந்து போய் பார்த்துட்டு அங்க பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து இருக்கிற எல்லாரையும் ஆமா அங்க இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த குருவோட நிலை எப்படின்றது நம்ம அது அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் முத்தாச்சி. கண்டிப்பா எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு பாருங்க தேடுப்பது நமக்காக எப்படி? அந்த குரு. எப்படிப்பட்ட எல்லாரையும் குருவை நம்ம கடல் தேர்ந்தெடுக்கணும்? தேர்ந்தெடுக்கணும். அது வந்து நேற்று கிளாஸ். கரெக்ட். சூப்பர் மாதாஜி. உண்மை. தேங்க்யூ மாதாஜி. நல்ல ரியலைசேஷன் மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण.